எனக்கு யாருமே இல்லன்னு அரோரா அவங்க கண்ணீர் விட்டு அழுத விஷயம் சமூக வலைதளங்கள்ல எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. எனக்கு குடும்பம் இல்ல, இதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்னு நடுராத்திரியில அவங்க அழுததும் இப்ப ரசிகர்கள் எல்லாம் அவங்களுக்காக யாராச்சும் வீட்டுக்குள்ள அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி 80 நாட்களை கடந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில டைட்டில யாரு தட்டுவாங்க அப்படின்னு எல்லாம் தெரியல. ஏன்னா இப்ப வரைக்குமே யாரும் நல்லா விளையாடல, சொல்ல போனா கணிக்கவும் முடியல. அரோராங்கிற பேரை பத்தி எல்லாரும் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை நான் மாத்த போறேன்னு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நாள் அவங்களுடைய கேம் பிளே வந்து பிடிக்காம இருந்துச்சு சில பேருக்கு. ஆனா இப்ப வந்து அதை அப்படியே மாத்தி இப்ப எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களுடைய ஒவ்வொரு குடும்பமும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா அரோரா அவங்களுக்கு மட்டும் யாருமே வரல. அவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க தனியா இருக்கிறதும் அவங்க அழுகிறத பார்த்த எல்லாருமே வந்து இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு பார்த்தா பாவமா இருக்குப்பான்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே வந்து அவங்கள வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். சொல்ல போனா அரோரா அவங்க எனக்குன்னு யாரும் இல்ல, எல்லாருக்கும் அக்கா வராங்க, அண்ணா வராங்க, அம்மா வராங்க, எனக்குன்னு யாருமே இல்ல, நான் வந்து ரொம்ப தனியா தான் இருக்கேன், அதை பத்தி கூட நான் ஃபீல் பண்ணிக்கல, எனக்கு என்னோட டாக மட்டும் உள்ள அனுப்புங்க, எனக்கு என்னோட டாக பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு அதை மட்டும் உள்ள அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறாங்க. எனக்குன்னு இருக்கிறது அது ஒண்ணுதான். சொல்ல போனா எனக்கு உள்ள வந்து என் ஃப்ரெண்டோட அந்த டாகையும் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. பர்சனலா உங்ககிட்ட பேசுற விஷயம், அதனால வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு என்னோட நாயை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு அதை மட்டும் உள்ள அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அவங்க பேசினாங்க. அது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு குடும்பம் இல்ல, யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசுற விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அவங்க மேல, அதாவது அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யாருங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா அரோரா அவங்க வீட்டுல இருந்து யாராச்சும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு குடும்பமே இல்லைன்னு அவங்க பேசின விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அழுகவும் வச்சிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் மனசு வைங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட அவங்க கேட்டு அவங்க நாயை வந்து உள்ள அனுப்ப சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களோட வீட்டுல இருந்து யாராச்சும் இதை பார்த்துட்டு கண்டிப்பா உள்ள வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இருக்கு. அப்படி வந்தா இது மிகப்பெரிய ட்விஸ்டாவும் இருக்கும். ஆனா அவங்க இப்ப 2-3 நாளா ரொம்ப உடஞ்சு தனியா இருக்கிறத பார்த்த எல்லாருமே, ஆனா அரோரா வந்து ரொம்பவே பாவம், அவங்களோட வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தயவு செஞ்சு அவங்கள யாரும் தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சிருங்க.